அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள், சர்வாதிகார போக்கு, ஆணவ போக்கு, இவைகள் காரணமாக இன்றைக்கு அதிமுக இருக்கின்ற நிலை மிகவும் பரிதாபமாக போயிடுச்சு. இந்த இயக்கத்திற்காக விசுவாசமாக உழைத்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்ற சர்வாதிகார போக்கினை யார் எடுத்திருக்கா கையில்? சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. அவருக்கு துணை நின்ற சில அவருடைய அடிமைகள், அவர்கள் செய்த சூழ்ச்சி. தான் மட்டுமே தான் இந்த கழகத்தில் பொதுச் செயலராக இருக்க வேண்டும், தான் மட்டுமே தான் இந்த கழகத்தில் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற சர்வாதிக போர்க்கினை அவர் கையில் எடுத்த காரணத்தினால் இன்னைக்கு அதிமுக முடிஞ்சு வச்சு. யாருக்கு இதுக்கு மெயின் காரணம் யாரு? இன்னொருத்தர் கரெக்டா சொல்றீங்களா? இந்த உதயகுமார் கடப்பாறை எடுத்துட்டு போனாரு, பழனிசாமியை மம்பட்டி எடுத்துட்டு போய் 2 பேரும் குழியை தோண்டி உள்ள போட்டு அதிமுகவை அமைக்கி இன்னைக்கு அதிமுக கட்சியே இல்லாத நிலையை மக்களிடத்தில் யாரும் பேசுகின்ற பொருளாக கூட இன்னைக்கு இல்லை. அந்த நிலையை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், என்னை போன்ற ஒரு சாதாரண தொண்டன் எந்த மூலையிலும், அரசியலில் எந்த மூலையிலும் இருக்கக்கூடாது ஓபிஎஸ் என்ற நபர் என்ற கையிலை எடுத்து அவர்கள் இந்த மக்களுக்கு படம் பிடித்து காட்டினார்கள். நீங்கள் அனைத்தையும் நன்றாக அறிவேன், அது சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவு இருக்கு. இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கின்ற அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர்கள் கூட என்ன பேசுகிறார்கள்? ஏதாவது மரியாதை பேச்சிருக்கா? இந்த சிவி என்ன சொன்னார்? கேவலம். சீனிவாசன் அவர் என்ன சொல்றார்? பொதுமக்கள் இன்றைக்கு கேலி கூத்தாக பேசுகின்ற நிலையை அதிமுகவை இன்றைக்கு அவர்கள் கொண்டு போய் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். மக்கள் ஓட்டு போடுவாங்களா இந்த மாதிரி ஆளுகளுக்கு? அது முடிஞ்சு போச்சு. அதிமுக என்ற இயக்கம் முடித்து வைத்த பெருமை பழனிசாமிக்கும் உதயகுமாருக்கு தான் முதல்ல இருக்கு.